உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 4ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை. விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 21ஆம் நாள். இன்று சப்தமி திதி, பூச நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். மூலம் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நிம்மதி, ரிஷபம் நிறைவு, மிதுனம் பரிசு, கடகம் பணிவு, சிம்மம் கவலை, கன்னி களிப்பு, துலாம் சுகம், விருச்சிகம் சுபம், தனுசு அமைதி, மகரம் ஆர்வம், கும்பம் இரக்கம், மீனம் இன்பம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாங்கள் தொடர்ந்து நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட சின்னங்களை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட சின்னங்களை பார்த்துட்டோம். அந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சி இன்றைக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கு அக்னி நாள் ஆரம்பம், கத்திரி காலம், அக்னி நட்சத்திர தோஷம் என்கின்ற காலம் ஆரம்பித்து விட்டதனால் இன்றைக்கு அக்னி நட்சத்திரத்தை பற்றி பேசிட்டு திரும்பி தொடர்ச்சி, அதாவது வெற்றி தரும் அதிர்ஷ்ட சின்னங்கள், நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட சின்னங்களை எல்லாரும் நான் சொல்கிறத எழுதி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய பேர் எழுதி வச்சிருக்கேன், இதையும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. நாளையிலிருந்து அது தொடரும். இன்றைக்கு அக்னி நட்சத்திரத்தை பற்றி பேச போகிறேன். இன்றைக்கு 4ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025, அதாவது இன்றையிலிருந்து 28ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025, 28ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 மட்டும் கிட்டத்தட்ட 26 நாட்கள் அக்னி நட்சத்திர காலங்கள். கத்திரி தோஷ காலம், சரியான தமிழில் சொல்கிறேன்டா கத்திரி தோஷம்னு சொல்லுவோம், கத்திரி வெயில் என்று சொல்லுவோம், அக்னி நட்சத்திர காலம்னு சொல்லுவோம். இந்த தினங்கள் பூமிக்கு கிட்ட சூரியன் வாரதுனால உங்களுக்கு தெரியும், சூரியன் நீள்வட்ட பாதையில், அதாவது பூமி நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி கொண்டு வருது. அப்போ சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய காலங்களைத்தான் காண்டாவன காலம், அக்னி நட்சத்திர காலம், கத்திரி காலம், கத்திரி தோஷ காலம் என்றெல்லாம் சொல்லுவோம். வெயில் சுட்டெரிக்கும், வெப்பம் அதிகமாக இருக்கும். அதனால் சில வேலைகளை அந்த காலத்தில் செய்யக்கூடாது. இப்போ தான் ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது, ஏசி வாகனத்தில் போடுறோம், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஆதி காலத்தில் அந்த மாதிரி வசதிகள் இல்லை. அதனால் என்ன சொல்லியிருக்கணும், அக்னி நட்சத்திர காலங்களில் வெளியே இப்போ இவ்வளவு இருந்தே இந்தியாவில் எல்லாம் செய்தியில் சொல்வார்கள், அக்னி நட்சத்திரம் வெயில் கூடிட்டு வயதானவர்கள் வெளியில் போகாதீங்கோ, அடிக்கடி இளநியை குடியுங்கோ, கஞ்சியை குடியுங்கோன்னு எல்லாம் சொல்கிற காலம் கூட இருக்குது. இவ்வளோ வசதி இருந்தாலும் அப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னுக்கு அக்னி நட்சத்திரம்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ வெயில் அதிகமாக, வெப்பம் அதிகரிக்கக்கூடிய காலம் அக்னி நட்சத்திர காலம். அதனால் சில சுப காரியங்களை செய்யக்கூடாது. இந்த 26 தினங்கள் அக்னி நட்சத்திரம் பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பினோம். இந்த 26 தினங்களும் இப்போ இருந்து இன்றையிலிருந்து 4ஆம் தேதி 5ஆம் மாதத்தில் இருந்து 28ஆம் தேதி 5ஆம் மாதம் மட்டும் சில சுப காரியங்களை செய்வதற்கு தடை. அது என்னென்னத்தை செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாதுன்னு பார்ப்போம். திருமணம் செய்யலாம், அக்னி நட்சத்திர காலத்தில் திருமணம் செய்யலாம், பஞ்சாங்கத்தில் செய்யலாம்னு போட்டிருக்கு. ஆனால் சில பேர் அதையும் செய்கிறதில்லை. நிச்சயதார்த்தம் செய்யலாம், திருமணத்தை கூட செய்யாட்டியும் ஒரு நிச்சயதார்த்தம் செய்யலாம். சீமேந்தம் செய்யலாம், பெண் பார்க்க போவது செய்யலாம், உபநயனம் பூநூல் போடுறது இது செய்யலாம்.
பெண்ணு பார்க்கணும் ஐயா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கணும், தாராளமாக பார்க்கலாம்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு. என்ன செய்யக்கூடாது? கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. வீடு குடி கல்யாணம் செய்யலாம், வீடு குடி போடுறது செய்யக்கூடாது. கிரக ஆரம்பம் செய்யக்கூடாது. வீடு கட்ட தொடங்குறதா இருந்தால் அக்னி நட்சத்திரக்காரங்களில் கண்டிப்பாக வீடு கட்ட தொடங்கக்கூடாது. அது நிறைய பேர் பார்க்குற விஷயம். வீடு கட்ட தொடங்குறது காண்டாவன காலத்தில் செய்யக்கூடாது. அதே மாதிரி பூமி பூஜை செய்யக்கூடாது. வீடுக்கு அத்திவாரம் வைக்கிற பூமி பூஜையை வந்து இந்த மாதிரி காண்டாவன காலத்தில் செய்யக்கூடாது. அதே மாதிரி சூரிய வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான காலம். சூரியனுடைய ஆதிக்கம் பூமியில் அதிகமாக படக்கூடிய காலம் என்பதனால் சூரியனை நாங்கள் தெய்வமாக மதிக்கின்றோம். கண்கண்ட தெய்வம் என்று சூரியனை சொல்கிறது. உலகத்தில் 2 தான் கண்கண்ட தெய்வம். எங்களை பெற்ற தாய் கண்கண்ட தெய்வம், சூரியன் கண்கண்ட தெய்வம். மற்ற தெய்வத்தை எல்லாம் இந்த 2 கண்ணால் பார்க்க முடியாது. கண்ணை மூடினா ஞானத்தில் 3வது கண்ணனால் பார்க்க முடியுமே தவிர இந்த ஊனக்கண், ஊனமண்டா உடம்பு, இந்த கண்ணால் பார்க்க முடியாது. அப்படி பார்க்கக்கூடிய ஒரே தெய்வம் சூரியன். சூரியனை போய் கோயிலையும் போய் கும்பிடலாம். வெளியில் வந்து கிழக்கு பக்கம் நிமிர்ந்து பார்த்தியலன்னா சூரியன் இருக்கும். கண்கண்ட தெய்வமான சூரியனுடைய ஆதிக்கம் பூமியில் அதிகமாக இருக்கிறதுனால சூரியனுடைய காயத்ரி மந்திரம் அஸ்வத்வஜாய வித்மகே வாசகஸ்தாய தீமகே தன்னோ சூரிய பிரஜோதயாது பாஸ்கராய வித்மகே என்று சொல்லி சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். சூரியனை வழிபாடு செய்யலாம். பூர்போர் ஸ்வஹா தத்ச விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோன பிரஜோதயா தோமாபோ ஜோதிரச அமிர்தம் பிரம்மம் பூர்புவ சுவரோம். சூரியனை வழிபாடு செய்யலாம். சூரிய வழிபாடு. சூரியன் ஓம் சூர்யாய நமகா, ஓம் சூர்யா போற்றி. எங்களுக்கு மந்திரம் எல்லாம் பெருசாக தெரியாதையா. ஓம் சூர்யா போற்றி, ஓம் சூர்யா போற்றி. ஒரு நாளைக்கு 21 தரம் இந்த 26 தனங்களையும் செய்து வரலாம். கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன் என்று சொல்வார்கள். கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன். அதிதேவதை வந்து அக்னி என்று சொல்வார்கள். கார்த்திகேய அதிபதி சூரியன். சூரியன் அதிதேவதை வந்து அக்னி. அதனால தான் இவ்வளவு வெப்பம் இருந்து கொண்டு இருக்குது. சித்திரை கடைசி வாரத்தில் இருந்து வைகாசி முதல் வாரம், சித்திரை மாதத்தில் கடைசி கிழமையிலிருந்து வைகாசி முதல் கிழமை மட்டும் இந்த அக்னி நட்சத்திர காலம் இருக்கும். சித்திரையிலிருந்து சித்திரை பரணி 4ஆம் பாதம் ரோகிணி 1ஆம் பாதம் வரை அக்னி நட்சத்திர காலம். பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருந்து ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலத்தை அக்னி நட்சத்திர காலம் என்று சொல்கிறோம். அதே மாதிரி மேஷத்தில் சூரியன் உச்சம் அடையக்கூடிய காலம். மேஷம் என்றதே நெருப்பு ராசி, செவ்வாயின் வீடு. செவ்வாய் வந்து ஒரு அக்னி கோள். செவ்வாயின் வீடு மேஷம். அந்த மேஷத்தில் சூரியன் சஞ்சாரிக்கக்கூடிய காலம் அக்னி நட்சத்திர காலம். பாருங்க, உங்களோட ஜோதிடம் எவ்வளவு தெளிவாக 5000 வருஷத்துக்கு முன்னுக்கு இன்றைக்கு இருந்து சூரியனை ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. 5000 வருஷத்துக்கு முன்னுக்கே இப்படி ஒரு காண்டாவனம் வரும், இப்படி ஒரு அக்னி நட்சத்திர காலம் இருக்குது. சூரியன் பூமிக்கு கிட்ட வருது. சூரியன் இந்தந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி மட்டும் அக்னி நட்சத்திர காலம். ரோகிணி 4ஆம் பாதத்தில் இருந்து பரணி 4ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி 1ஆம் பாதம் மட்டும் சூரியன் சஞ்சாரம் செய்கின்றான். சூரியனுக்கு அதிபதி அக்னி, செவ்வாய் ஒரு அக்னிகோள், கார்த்திகை வந்து வெப்பம் கூடிய நட்சத்திரம். இதெல்லாம் கண்டுபிடித்து எழுதி அற்புதமாக வைத்து இதெல்லாம் சேரக்கூடிய காலம் காண்டாவனம் அக்னி நட்சத்திர காலம் என்று சொல்லியிருப்பது எவ்வளவு பெரிய வியப்புக்குரிய விஷயம். இதுதான் ஜோதிடத்தில் 5000 வருஷத்துக்கு முன்னுக்கே ஜோதிட புஸ்தகங்களில் அக்னி நட்சத்திரத்தை பற்றி, காண்டாவன காலத்தை பற்றி, கத்திரி காலத்தை பற்றி எழுதியிருக்கிறோம். இந்த காலத்தில் இதை செய்யுங்கோ, இதை செய்யக்கூடாது, இது மாதிரி எழுதியிருக்கலாம். மொட்டை அடிக்கக்கூடாது. கத்திரி காலத்தில் மொட்டை, சின்ன பிள்ளைக்கு மொட்டை அடிக்க போகிறோம் ஐயா வருவினம். இப்போ ஜாதகம் பார்க்க வாராக்கிறேன், பிள்ளை பிறந்துட்டு ஐயா 1 மாதம் ஆச்சு, கோயிலுக்கு நேர்த்தி வச்சிருக்கணும். காண்டாவன காலம் அக்னி நட்சத்திர காலத்தில் மொட்டை அடிக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு காது குத்த, பெரியாக்களாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, திருப்பதிக்கு போகிறோம், பழனிக்கு போகிறோம், சமயபுரத்துக்கு போகிறோம், இங்கே கதிர்காமத்துக்கு போகிறோம், இதெல்லாம் மொட்டை அடிக்கக்கூடாத காலம். காண்டாவன காலத்தில் மொட்டை அடிக்கக்கூடாதுன்னு சாத்திரம் சொல்லியிருக்கு.
காது குத்தக்கூடாது. காது குத்துறதும் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு முதலாக காது குத்துறதை வந்து அக்னி நட்சத்திர காலத்தில் செய்யக்கூடாது. அதே மாதிரி விவசாயம் செய்கிறது, பயிர்களை விதைப்பது, பயிர்களை அறுவடை செய்வது, கிழங்கை பிடுங்கி எடுக்கிறது, இந்த மாதிரி விவசாய விஷயத்திலையும் முயற்சிகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது. அதே மாதிரி கண்டிப்பாக அக்னி நட்சத்திர காலத்தில் கிணறு வெட்டக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லுங்க. நல்ல தண்ணி கிடைக்காது. கிணறு வெட்டுறது வந்து அக்னி நட்சத்திர காலத்தில் தடுக்கப்பட்டு இருக்கின்றது. கிணறு தோன்றுறது, கிணறு வெட்டுறது, போர்வெல் அடிக்கிறது, இதெல்லாம் அக்னி நட்சத்திர காலத்தில் செய்யக்கூடாது. பூமி பூஜை செய்யக்கூடாது. பூமி பூஜை செய்யக்கூடிய காலம் அக்னி நட்சத்திர காலம் அல்ல. வீடு சம்பந்தமான எந்த வேலைகளும் அக்னி நட்சத்திர காலத்தில் செய்யக்கூடாது. கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது, வீடு கட்டக்கூடாது, அத்திவாரம் வைக்கக்கூடாது, பூமி பூஜை செய்யக்கூடாது. அதே நேரத்தில் அக்னி நட்சத்திரம் வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால பிரயாணங்களை தவிர்த்து விடுங்கள். தூரதேச பிரயாணம், நடந்து போனது, வயது போனவர்கள் எல்லாம் கவனம். இந்தியாவில் கோடை விடுமுறை என்று இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் லீவை போட்டு லீவே விட்டுருவாங்க. அதனால் அக்னி நட்சத்திர காலங்களில் இந்த காரியங்கள் செய்யலாம், இது செய்யக்கூடாது என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.